நோன்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள். முதல்ல தள்ளாத வயதினர், இரண்டாவது நோயாளிகள், மூன்றாவது பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், எங்காவது பயணம் செய்கிறாங்கன்னா அவங்க, நான்காவது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், ஐந்தாவது கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சலுகைகள் உண்டு. இதில் இந்த சலுகையிலேயே 2 வகைகள் இருக்குது. ஒருத்தவங்க மறுபடி நோன்பு வைக்கணும், ஒரு சிலர் அவங்க அந்த நோன்பை நோற்க வேண்டிய கடமை இல்லை. அந்த கடமை அல்லாதவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா தள்ளாத வயதினர். ஏன்னா அவங்களுடைய வயது ஏற்றத்தின் காரணமாக அவங்க உடல்நிலை மோசமாக இருக்கும், அவங்களால பின்னரும் வைக்க முடியாது அந்த நோன்பை. அதனால அவர்களுக்கு கட்டாய கடமை இல்லை, அவங்க வைக்க மாட்டாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டதுலேயே சளி, ஜுரம் அது போல் நோய்களும் இருக்குது. இன்னொரு நோய்கள்னு பார்த்திங்கன்னா என்ன, குணமே ஆக முடியாத நோய்களும் இருக்குது. அப்போ குணமே படுத்த முடியாத நோய்கள் அவங்க வாழ்நாள் முழுக்க அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களால நோன்பு வைக்க முடியாது. அந்த இருவருக்கும் நோன்பு என்பது கட்டாய கடமை இல்லை. மற்றபடி சலுகைகளில் உள்ள அனைவரும் மற்ற நாள்களில் இந்த விட்டு நோன்பை அவங்க வைக்கக்கூடிய கட்டாய கடமையில் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ்.